சென்னையில் பெய்த மழை காரணமாக பட்டாளம் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் வீரகுமார். மழை நீர்னாலே கஷ்டம், இதுல கழிவு நீரும் கலந்திருக்கும் போது அங்க இருக்கும் மக்கள் படும் அவதியை நாம் சொல்லணும், துயரமாக தான் கருதணும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வீரகுமார். வணக்கம் திவ்யா. பெஞ்சால் புயலினுடைய எதிரொலியாக சென்னையில் நேற்று காலையில் தொடங்கிய மழையானது மதியம் வரை இடைவிடாமல் பெய்து வந்தது. குறிப்பாக சென்னையில் பெய்திருக்கக்கூடிய மழை பொழிவை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் தான் ஓவராலாக சென்னை ஃபுல்லாக பெஞ்சிருக்கு. இது எதிர்பார்த்த மழையை விட மழை பொழிவு குறைவு தான். இதுவரை இல்லாத மழையை விட இந்த மழை மிகவும் குறைவாக தான் பெய்திருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் நாம் இருக்கக்கூடிய இந்த பட்டாளம் பகுதியை பார்த்தா ஒரு ஏரி போல தான் காட்சியளிக்குது. அந்த காட்சியை பார்த்தாலே தெரியும். நேற்று அதிகாலை தொடங்கிய மழையானது மதியம் ஒரு 12-1 மணிக்கெல்லாம் விட தொடங்கிய நிலையில் கிட்டத்தட்ட 12 மணி நேரங்களுக்கு மேலாகவும் இந்த பகுதியில் மழை நீரோடு சாக்கடை நீரும் கழிவு நீரும் கலந்து ஏரி போல காட்சியளிக்குது. இந்த பகுதியில் நம்மளால் நிற்கவே முடியல. கால் அரிப்புங்கிறது நம்ம நின்று 10 நிமிடங்களுக்கே அப்படி ஒரு அரிப்பானது இந்த பகுதியில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கஷ்டத்தோடு தான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாங்கன்னு நேரடியாக அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வயதில் மூத்தவங்களா இருக்கீங்க. இங்கே எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது? எவ்வளோ அவஸ்தையில் இருக்கீங்க? 40-50 வருஷமாக இருக்கிறோங்க. இங்கே எப்போ வந்தாலும் தண்ணி இங்கே நின்றுன்னு தான் இருக்கும். இதுக்கு பாதுகாப்பு யாரும் இல்லை. அவர் பார்ப்பார், பார்த்தோன்னே இதுமாதிரி மோட்ரு போட்டு எடுப்பார். அவ்வளோதாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாழறோம். நாங்கள் இங்கே தான் வியாபாரம் பண்ணுறோம். எங்களால் ஒன்றும் முடியல. இதுக்கு மேற்கொண்டு எதுவும் ஆட்சி எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க எடுத்தாங்கன்னா தானே இந்த தண்ணியெல்லாம் போவோம். சும்மனா காவா கட்டி விட்டாங்கன்னா அந்த தண்ணி எப்படி போவோம் சொல்லி பார்க்கலாம். மழை நீர் எங்கேயுமே வடியாது. மழை பெஞ்சாலே ஓடுற அளவுக்கு செஞ்சுருக்கோன்னு சொல்கிறாங்களே, இங்கே இருக்காமா? இல்லையேப்பா, பாருங்க. இல்லையே. அப்படி இருந்தால் ஏன் இங்கே தண்ணி நிற்குது? இல்லையே. இப்போ அது அர்ஜென்ட்டு வந்தோம், ஒரு பாத்ரூம் போகலான்னு வந்தோம். இப்போ அந்த பாத்ரூமில் இவ்வளோ தண்ணி இருக்குது. நாங்கள் எப்படி போவோம் சொல்லு? நாங்கள் இருக்கிறதே இங்கே தான். சொல்லையா, நாங்கள் இருக்கிறதே இங்கே தான். நாங்கள் எங்கே போவோம் சொல்லு பார்க்கலாம். இது எத்தனை வருஷமாக இருக்குது? எந்த 40-50 வருஷத்துக்கு இப்படி தான் வரும். வருஷத்தில் இப்படி தான் வரும். அது யாரும் ஆட்சி எடுக்கலை, முயற்சி எடுத்தாலும் காவா கட்டுறேன்றாங்க. அந்த தண்ணி போன்றா கிடையாது. அவ்வளோதான்யா. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாக இருக்கீங்க? இங்கே எப்படி முதல்ல இருக்கீங்க அந்த கால அரிப்பில்? ஆமாம், நான் காலை அரிப்பு. இங்கேருந்து போனாவே நம்ம என்ன சொல்லுறது, பேண்ட்டுக்கு மேலே ஃபுல்லாகவே வீட்டில் போனால் ஃபுல்லாக நம்பிக்குது. அது இல்லாமல் இங்கே கரண்ட் இல்லை. மெயின் நேற்றுலேருந்து கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, குடி இல்லை, பால் இல்லை, எதுவுமே கிடையாது. வராங்க, மோட்ரு போடுறாங்க, எடுக்கிறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். போட்டால் பிடிச்சிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இங்கே எந்த சலுகையும் கிடையாது. நான் இங்கே 30 வருஷம் மேலே ஆகுது. 30 வருஷத்துலேயும் இதே இதுதான். வருஷத்தில் 2 வந்துடுது இதுமாரி. அதால் இங்கே எந்த கவனிப்பே இல்லை. அது முதலமைச்சர் தான் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணணும். ஏதாவது வேலை இங்கே செஞ்சுருக்காங்களா தண்ணி வெளியேறதுக்கு? இல்லை, சேர்ந்துக்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. மோட்டரெல்லாம் போட்டு நைட்டம் பக்கம்லாம் செய்வாங்க. அதாவது இங்கே இருக்க நிலவரத்தை பார்த்தோன்னா, தண்ணி மழை பேஞ்சு தண்ணி தேங்கினதுக்கப்புறம் அதை வெளியேற்றுறதுக்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு. மோட்ரு போட்டு வெளில இறச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மழை பேஞ்சால் தண்ணி தேங்காத மாதிரி ஏதாவது பணிகள் செஞ்சுருக்காங்களா? அதுதான் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன பண்ண, மெயினான காவெல்லாம் கட் பண்ணி இது பண்ண அது மட்டும் போயின்னு இருப்பதுக்கு. அதுக்கு வழி இருந்தாவே தண்ணி போயிடும். அந்த பண்ண மாட்டோம் நாங்கள். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நைட்டம் பக்கம்லாம் வேலை செய்கிறாங்க. சும்மா சொல்லுங்கள் அதிகாரி. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ அவஸ்தையில் இந்த பகுதியில் இருக்கீங்க? எத்தனை வருஷமாக இருக்கீங்க? சொந்த வீடுங்க. இல்லை சொல்லுங்கள். இது வரைக்கும் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் தண்ணி 5 அடி 6 அடி தண்ணி வராங்க, மோட்ரு போட்டு எடுக்கிறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா செய்கிறாங்க, இல்லைன்னு. என்ன இதுக்காக முயற்சி பண்ணி முதலமைச்சர் என்ன அது பண்ணணும். மழைநீர் தேங்காமல் இருக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தேங்கிய மழைநீரை எப்படி அகற்றுறது அப்படிங்கிற ஒரு பணியில் தான் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 5 மழைநீரை உறிஞ்சக்கூடிய வாகனங்களை வைத்து இந்த பகுதியில் மழைநீரை உறிஞ்சிக்கிட்டு வராங்க. இங்கே ஒரு ஐயா வண்டியை தள்ளிட்டு வராரு. எவ்வளோ சிரமத்தில் இருக்காருன்னு கேட்கலாம். ஐயா வணக்கம். எவ்வளோ கஷ்டத்தில் ஐயா இருக்கீங்க நீங்கள்? சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லை சார். இருக்குது ரொம்ப தண்ணி ரொம்ப இருக்குது சார். எத்தனை வருஷமாக இந்த பாதிப்பு இங்கே இருக்குது? அரசாங்கத்துக்கு என்ன சொல்கிறீங்க? ஹலோ ஹலோ ஆமாம் சார். சரி.
இந்த பகுதியில் நம்மளால் நிற்கவே முடியல. துர்நாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் கால் அரிப்பு அது இன்னொரு பக்கம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் எப்படி தான் இங்கே வசிக்கிறாங்களோங்கிறதே தெரியல. ஏன்னா நேற்று சென்னையில் பெஞ்ச மழையினுடைய பொழிவு என்பது மிகவும் குறைவு. 10 சென்டிமீட்டர் தான் பேஞ்சிருக்கும் போது ஒருவேளை பாண்டிச்சேரியிலையோ இல்லை விழுப்புரத்துலையோ பேஞ்சிருந்த 45-50 சென்டிமீட்டர் மழை சென்னையில் பேஞ்சிருந்தா இந்த பகுதியினுடைய நிலை என்னவா இருக்குங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் இந்த பகுதியில் மழைநீர் தேங்காத அளவிற்கு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. திவ்யா, கடந்த 50 ஆண்டு காலமாகவே இதேபோல் துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்து வருவதாக அங்கிருக்கும் பொதுமக்கள் கூறிய அந்த கருத்துக்களை கள விவரங்களோடு பதிவு செய்ததற்கு நன்றி வீரகுமார்.